வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய சார்ஜஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜீரோதாவில் brokerage ஜீரோன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை வேற ஏதாவது ஹிட்டன் சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஜீரோதா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாக் புரோக்கர். ஜீரோதாவில் 1 கோடிக்கும் அதிகமாக யூசர்ஸ் ஜீரோதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான பேர் ஜீரோதா யூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோ brokerage. மார்க்கெட்ல இருக்க மற்ற புரோக்கர்ஸை கம்பேர் பண்றதை விட ஜீரோதா கம்மியான brokerage சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதனால பெரும்பாலான யூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது, சிம்பிளான ஆப். மற்ற புரோக்கர்ஸோட ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஜீரோதாவோட ஆப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பங்கு சந்தையில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக, ட்ரேடிங் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னா ஜீரோதா ஆப் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஜீரோதா ஆப் பிடிச்சு போயிருது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. இப்போ ஒரு சில புரோக்கிங் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்க்கவே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஜீரோதாவிலையும் கொடுத்துருப்பாங்க. பட் யூசர் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஜீரோதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீரோதா யூஸ் பண்றதுக்கு ஆர்வமா நிறைய அக்கௌண்ட்டும் ஓபன் பண்றாங்க. பட் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஜீரோதால என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ₹1 கூட நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயா நீங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா உங்க மொபைலை வச்சு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிடும். ஸோ அங்கிருந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ட்ரேடிங் சார்ஜஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஈக்விட்டி டெலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ brokerage உங்களுக்கு கிடையாது. நீங்க ஈக்விட்டில இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்கிட்டு நீங்க அடுத்த நாளோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அந்த மாதிரி நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான brokerage சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதுதான் ஈக்விட்டி டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஈக்விட்டி இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் 20 ஆர் 0.03% which is எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா பெர் ஆர்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 ஆர் 0.03% எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுவே நீங்க ஈக்விட்டி, கரன்சி, கமாடிட்டிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபிளாட் 20 பெர் ஆர்டர் சார்ஜ் பண்றாங்க. பெர் லாட் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெர் லாட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா பெர் ஆர்டருக்கு 20. நீங்க அதுல எத்தனை லாட்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஜீரோதாவை பொறுத்தவரையும் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதே போல காயின் சொல்லிட்டு தனி ஆப் வச்சிருக்காங்க. நீங்க இந்த ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலமா நீங்க அந்த காயின் பிளாட்ஃபார்ம் அந்த ஆப்பும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல எந்த விதமான கமிஷன் அண்ட் டிபி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் STT அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், செபி சார்ஜஸ், ஸ்டாம்ப் சார்ஜஸ் எல்லாம் மற்ற புரோக்கர்ஸ்ல என்ன சார்ஜ் பண்றாங்களோ சேம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்களோ சேம் அதே தான் ஜீரோதாலையும் சார்ஜ் பண்றாங்க. இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதர் சார்ஜஸ்ல ஜீரோதாவுக்கும் மற்ற புரோக்கர்ஸ்க்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா டிபி சார்ஜஸ், அதாவது டெபாசிட் பார்ட்டிசிபென்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா ₹15.34 பெர் ஸ்கிரிப்ட்க்கு சார்ஜ் பண்றாங்க. இதுவே நீங்க எப்பெல்லாம் ஸ்டாக்ஸை நீங்க செல் பண்றீங்களோ அப்ப இந்த டிபி சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க ஃபீமேல் ஹோல்டரா இருக்கீங்க, உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 பைசா பெர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜீரோதால ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதாவது AMC இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மை அண்ட் பொய்
அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்க ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கீங்க, ட்ரேடரா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஹோல்டிங் வந்து 4 lakh குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்சி கிடையாது, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது. உங்களோட ஹோல்டிங்ஸ் நீங்க ஈக்விட்டில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஹோல்டிங் வந்து 4 lakhல இருந்து 10 lakh இருந்துச்சு அப்படின்னா பெர் இயருக்கு வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 10 lakhக்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணிருக்கீங்க, ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இயருக்கு வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் அண்டர் 4 lakh குள்ள இப்ப நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க, அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க இல்ல எஸ்ஐபி பண்றீங்க, உங்களோட வேல்யூ ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து 4 lakh குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸே கிடையாது. அண்ட் ஃபைனலா ஜீரோதால ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீரோதால ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சார்ஜஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனால தான் ஜீரோதா இந்தியாவில் மோஸ்ட் ட்ரஸ்டட் புரோக்கரா இருக்காங்க. இப்போ நீங்க கேட்ட நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே ஜீரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட டீம்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஜீரோதா ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.